குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கார், அவரை பார்க்கக்கூடிய கிரகங்கள்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையால் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடக்காது. ஏன்னா ராகு பகவானவே அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டுங்க. அப்போது குரு கூட சேர்ந்து ராகு சேர்ந்தார்னா அவங்க என்ன பண்ணாலுமே எத்தனை இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டாலுமே அவங்களுக்கு குழந்தை வரம் அமையாது. நம்ம அந்த நேரத்தை தவறி சாப்பிட்றது, நேரத்தை தவறி தூங்குறது, இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுன்னா இந்த ராகு குரு சேர்க்கையினால் இந்த குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய சந்தித்து அவங்க இருக்கதாக இருக்கும். அப்போது அதுக்கு வந்து அவங்க நிறைய கருத்தடைகளை சந்திப்பாங்க. மாற்று முகம் கொண்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது ராகு காலத்தில் வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் தரும். அப்போது குரு நின்ற நட்சத்திரமும் ராகு நின்ற நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நாளில் வழிபாடு செய்யலாம். குரு கூட கேது அப்படின்னு ஒரு சேர்ந்தனா, கேதுன்னா தடையை தரக்கூடியவர். சின்ன வயசுல எல்லா விஷயத்தையும் பார்த்து ஆண்டை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தோம்னா அட போடா அப்படின்னு விரக்தி தரக்கூடியது. இப்போது இந்த மாதிரி விரக்தி தரும்போது என்னன்னா கணவன் மனைவி ஒன்று சேரதுல நிறைய பிரச்சனைகள்.